நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் சொல்லு. அத நீயே சொல்லு. சொல்றது என்ன, காட்டுறேன் பாரு. டொண்டோடாய். இது என்னன்னு தெரியுதா? தெரியல. முட்டை போண்டா ரம்யா. சின்ன வயசுல நான் உனக்கு வச்ச நிக் நேம். என்னது முட்டை போண்டாவா? நாஸ்டால்ஜியா அங்கிள். அமைதியா பாருங்க. அப்போ நீ நல்லா குண்டா இருப்பியா? அப்போ உனக்கு வச்ச பட்ட பேரு மறந்துட்டியா? மவனே, சின்ன வயசுல என்ன பாடி ஷேமிங் பண்ணிருக்கியா? உனக்கு இருக்குடா. இப்பெல்லாம் நீ ஜிம்முக்கு போயிட்டு கரெக்டா தான் இருக்க. ஆனா அப்பெல்லாம் உன்னை பார்த்தாலே எனக்கு திரும்ப திரும்ப வரும். என்னம்மா இவன் அழகான மெமரிஸை தூண்டி விடுவான்னு பார்த்தா என் பொண்ணை வெறுப்பேத்திட்டு இருக்கான். அதான சொதப்ப ஆரம்பிச்சிட்டோம். அதை விட சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட் உனக்கு ஞாபகம் இருக்கா? எதையோ வெயிட்டா புடிச்சிட்டான் அங்கிள். இப்ப பாருங்க. சொல்லு ரம்யா, உனக்கு ஞாபகம் இருக்கா? தெரியல. சரி, நானே சொல்றேன். ஒரு தடவை நம்ம 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தோம். அப்ப நீ என்ன பிடிக்கிறான்னு ஓடி வந்து தடுக்கி விழுந்து நல்லா மாடிப்படியில இருந்து உருண்டு பல்லெல்லாம் உடைஞ்சு ரத்தமா கொட்டி சமகாவடியா இருந்துச்சு. டேய், என் பொண்ணுகிட்ட உதவாங்கிறது கன்ஃபார்ம்டா. என்ன ரம்யா, உனக்கு இதெல்லாம் ஞாபகமே இல்லையா? இல்ல. சரி, உனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகப்படுத்துறேன். டேய் தம்பி போதுண்டா. அங்கிள் இதுக்கே என் பொண்ணு உன்னை என்ன செய்ய போறான்னு தெரியல. இருங்க அங்கிள், கடைசி அஸ்திரம். எங்க அண்ணன் பிரம்மாஸ்திரம் மொத விடுவோம் பாருங்க. ஒரு வாட்டி நீ என் கையில ஊசியை வச்சு குத்திட்ட. அது தெரிஞ்சதும் உங்க அப்பா இருக்காருல்ல, உன்னை போட்டு மொத்துன்னு மொத்திட்டாரு. அவர்கிட்ட நல்லா அடி வாங்கிட்டு மூக்கு ஒழுகிட்டு அன்னைக்கு பூரா அழுதுகிட்டு இருந்தியே. ஐயோ ஐயோ ஐயோ. பிரம்மாஸ்திரம்.